எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? அப்பர்ணா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. ஒரு பைலட் மாப்பிள்ள தான் வேணும்னு சொன்னியே, என்னாச்சு? பார்க்க டீசெண்டா இருக்கானே நம்பி ஒருத்தனை லவ் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு அவன் ஒரு பரோட்டா மாஸ்டர்னு. இங்க மட்டும் என்ன வாழுது? பிசினஸ் மேனு சொன்னான். தாலி கட்டி 3 மாசம் வரைக்கும் வேலைக்கே போலடி அவன். அப்புறம் என்ன, இப்போ நான் தான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறமா புருஷனோட சேர்த்து புள்ளைங்களுக்கும் நான் தான் சேர்த்து வடிச்சு கொட்டிட்டு இருக்கேன். இதுக்கு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. என்னது கல்யாணம் பண்ணலையா? இப்ப எதுக்கடி ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறீங்க? உனக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்னா ஒரு வழி இருக்கு. நல்ல பையனா? வாய்ப்பே இல்ல. ஏய் சந்தியா, நீ யாராச்சும் லவ் பண்ணியா ஸ்கூல் படிக்கிறப்போ? என் பின்னாடி நிறைய பேர் சுத்திட்டு தான் இருக்காங்க. எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாம 90s கிட்ஸ். கண்டிப்பா ஒரு ரீயூனியன் பண்ணோன்னு வை. உனக்கு ஸ்கூல் பசங்க செட் ஆவாங்க. ஏய் இல்லடி, அவங்களதான் நான் பயங்கரமா திட்டி அனுப்பிட்டேனே. ஏய் அதெல்லாம் பசங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்கடி. அப்படியா சொல்ற? உனக்கு கொஞ்சமாவது சீரியஸ் இருக்கா? ரொம்ப நாள் கழிச்சு சந்தியாவை பார்க்க போறோம். சந்தியாவோட அழகான 2 கண்கள் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறேன். ஹாய் சந்தியா, சொல்லு. இந்த வீட்ல இவ்வளவு பேர்ல இவ்வளவு அழகா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. ஐ லவ் வித் யூ ப்ரொபோஸ் பண்ணுடா. ஏண்டா இத்து போன மூஞ்ச பாக்கிறதுக்கு எதுக்குடா இவ்வளவு பில்டப்? அழகான 2 கண்கள், எத்து போன 4 பற்கள், வாய் ஃபுல்லா லிப்ஸ்டிக், காதல் 2 தோடி. சந்தியாவோட அப்பாவை பாத்திருக்கியா? பாத்திருக்கனே. குப்புசாமி தானே? குப்புசாமி இப்படி ஒரு அழகான பொண்ணு பெற்றிருக்கா. ஏய் பார்க்க போறது சந்தியாவை, மேக்னாவை கிடையாது. ஓகே சந்து. மேக்னா என் பேக்ல மச்சாவ. டேய் சந்துவாவ என் பேக்ல மச்சாவ. சந்துவாவ இது இருக்குடா அமெரிக்கா. டேய் கிளின்டன் அப்படி இல்ல. அமெரிக்கா இங்க இருக்கு, ஆப்கானிஸ்தான் இங்க இருக்கு, ஈரான் இங்க இருக்கு. என்னடா இது வலசரவாக்கம் ஷூட்டிங் ஹவுஸ் அஷ்டலட்சுமி நகர். ஓகேவா? பேசுறதுமே என் காதுல விழுகல, நான் காதல்ல விழுந்துட்டேன். எப்படிடா விழும்? காது நிறைய முடி இருந்தா அதை எடுத்துக்கணும், அதை விட்டுட்டு காது நிறைய பவுடர் போட்டு வந்தா எப்படா கேக்கும்? இங்க பாரு, காதல் என்னன்னு தெரியுமா? தெரியுமே. ஐ லவ் யூ. அது காதல் சொல்றதுடா. காதல்னா ஒரு மனசுக்குள்ள இருந்து இன்னொரு மனசுக்குள்ள போறது, அது புரிஞ்சுக்கிறது. அதான்டா காதல். அடடடா அடிச்சு உர்றா பாருங்க சார். மனசுக்குள்ளது இன்னொரு மனசு, இவன் மனசுல இன்னொரு மனசு. டேய் இப்பெல்லாம் லவ் பண்றது அந்த பொண்ணு கிட்ட இருந்து ரீசார்ஜ் கிடைக்குமா? புதுசா 4 சட்டையை கிடைக்குமா? புது ஷூவை வாங்கி போடலாமா? பைக்கை இஎம்ஐல எடுக்கலாமான்றதுக்காக தான் நான் லவ் பண்றீங்க. ஏய் அது பாரு எவ்வளவு பிட் பாக்கெட் அடிக்கிறான். நில்றா டேய். சிங்கம் சிங்கம். பாத்தியா சார் கிட்ட நோன்னு கேட்டோம்னே கப்சா கை எப்படி ஓடுறான் பார். இந்த வரண்டி. என் செல்லக்குட்டி எங்கடா? என் புஜ்ஜுக்குட்டி இருக்காங்களா? இவனுக்கு செல்லக்குட்டினா எனக்கு அவ வெள்ளக்கட்டி, அவனுக்கு புச்சு குட்டினா எனக்கு பெத்து தருவா புள்ளக்குட்டி. மொத்தத்துல அவ ஒரு ஏஞ்சலு, அவ கழுத்துல தாலி கட்டிட்டு ஆடுவேன் ஊஞ்சலு. ஏண்டா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஊஞ்சல் ஆட மாட்டியோ? ஆடலாமே. ஜாக்கிரதை. எங்களை வர சொன்னது ஒரு மெல்லுக்கு செல்ல. ரெக்க மட்டும் முளைச்சா என் ஆளு தேவதை. அவ மழையில நடந்து வந்தா ஒரு அம்ப்ரல்லா. அடிங்க, அது அம்பர்லா இல்ல, சிண்ட்ரலா. சிண்ட்ரலாவா? என்னடா கவிதை சொல்ற? நான் சொல்றேன் பாரு. மலையில மட்டும் அவன் நடந்து வந்தா அவ ஒரு சிண்ட்ரலா. லவ் சொல்ற மூஞ்சி பாரு பிளாட்டி. யார் அவங்கள இங்க வர சொன்னது? ஃபர்ஸ்ட் உன்னை யார் அங்கிருந்து இங்க வர சொன்னது? அது டைரக்டர் வர சொன்னாரு. பேச்சு மாத்தாத. யார் அவங்கள இங்க வர சொன்னது? எங்களை வர சொன்னது ஒரு மெல்லுகி செல்ல. அது ஒரு புறா. அது ஒரு ஏஞ்சல். ஏஞ்சல் வந்தாலே வந்தாலே அவ தந்தாலே. யாரடி இவனுங்க? அதாண்டி எனக்கும் தெரியல. ஒருத்தன் என்னன்னா மெழுகு செல்லன்றான், ஒருத்தன் என்ன புறான்றான், ஒருத்தன் என்ன ஏஞ்சல்ன்றான். சும்மா சொல்றானுங்கடி. என்னது? இல்லடி நிஜமா தான் சொல்றாங்க. யார் இவங்கன்னு கேட்டேன். ஆமா, யார் அவங்கள இங்க வர சொன்னது? நான் தான் அவங்கள வர சொன்னேன். உள்ள வாங்க. எனக்கு தேவை ஒரு நல்ல பார்ட்னர். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். நல்லா பாடுவேன், ஓடுவேன். சந்தியா, உன் காதலங்கிட்ட சொல்லு, இல்ல ஒரு கத்தி எடுத்து என்னை கொல்லு. சொல்லுங்க. அனுப்பிச்சுடுங்க அவனை. ஐயோ நவடா ஒரு கொலட்டா. ஏய் பின்றாடுகடா. டேய் ராஜா, நீ பாடுவே, அவ ஓடுவே, நீ என்ன சொல்ல ராஜா? சாவ.
ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் பாடுபடுறாரு. டேய் நீ ஓவரா பேசுற. அவன் எங்களுக்காக என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா தெரியுமா? அவன் என்னதான் எதை வைக்கலனாலும் மனசுல என்ன வச்சிருக்கா. ஐயோ தாங்க முடியல ராஜா. அவன் மனசையே நான் தான் வச்சிருக்கேன். டேய் இந்த நாய்க்கு சட்டையில ஒரு பட்டன் எக்ஸ்ட்ரா வச்சாலே நெஞ்சில வெயிட்டா இருக்குன்னு சொல்லும். இந்த நாய் நெஞ்சில அவ்வளவு வச்சிருக்காளா? நான் யாரு தெரியாம அப்படி பேசுறேன். யாரு ராஜா நீங்க? ஒரு நாளைக்கு திருநெல்வேலி 10 ட்ரெயின் வருது. ட்ரெயினுக்கு 100 பேர். ஒரு நாளைக்கு 1000 பேர் நாய் இறக்கட்டுமா இல்ல ஒத்த பாத்துக்கலாமா? ராஜா ஆல்ரெடி நிறைய பேர் வந்தனால தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை தெரிய மாட்டேங்குது. டேய் இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பாலிடிக். ஆமா இங்க வா, நான் அதை கூட விட்டுருவேன். அது என்ன சைடுல கொண்ட ஃபேஷன் என்னது? ஃபேஷன் ஃபேஷனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாடி? PASIN. ஐயோ இவளுக்கு என்ன பண்றதுல ஒண்ணு புரியலையே. ஆமா எதுக்காக இந்த ரீயூனியனை கூட்டின அத முதல்ல சொல்லு. நான் யாரை பார்க்க வந்தேன்? ஆமா உன் ஆள் யாரா? டட்சி சிரிக்கிற என்ன தைரியம் தான் ஏழு முன்னாடி ஏழு சொல்லிருப்பீங்க. அவ்வளவுதான். டேய் நல்லா பாத்தியா? உப்பு தொட்டில வித லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கா. இவளுக்கு எத்தனை பேரா? டேய் யாருடா போன் அடிக்குது? Who is this? இந்த சிங்க சூர்யா சூடாலா அரஸ்ட் பண்ணு. ஹலோ நீங்களா? உள்ள வாங்க. ஓ டேய் ராஜா புதுசா ஒரு என்ட்ரிமா. டேய் வளைய விடுங்கடா. சந்தியா அப்பா வந்திருக்காரு. வாங்க வாங்க. எப்பா யாருப்பா இந்த 5 லிட்டர் கிருஷ்ணால் கேனு? இவர் என்னோட எக்ஸ். இவன் உங்க எக்ஸா? இவன் எனக்கு நல்லா தெரியுவ. யாரு? குழந்தைகள் கடத்தல் பிரிவுல குண்டர் சட்டத்துல இவனை அரெஸ்ட் பண்ணிருக்கேவ. ஏய் நல்லா பாத்தியா? அந்த குழந்தைய இவன் தான். இவரு பாக்ஸர். யாரு இவனா? பாத்தியா பேர் என்னமோ பார்த்த சாரி தான். ஷார்ட்டா பாக்ஸர் வச்சிருக்கான். ஏய் உண்மையான பேர் சொல்லு. ஏய் இங்க பார் குரல் விதலாம் காட்டினா கையை கால வச்சு போட்டுருவேன். பேபிமா போலாமா? வா போலாம்.